போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட முக்கிய டீலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய டீலர் பெங்களூருவில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், விவரம். வணக்கம். கொக்கைன் இது மிகப்பெரிய ஒரு போதைப் பொருளாக பார்க்கப்படுகிறது. இந்த கொக்கைன் போதைப் பொருளை கடத்திய முக்கிய டீலரான சீனிவாசன் என்பவனை பெங்களூருல வைத்து தனிப்படை போலீஸ் கைது பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்து இவரை கைது பண்ணி அவரிடம் விசாரணையும் நடைபெற்று வந்தது. அதன் பிறகு இவர் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த சீனிவாசன் தான் கொக்கைனுடைய மிகப்பெரிய டீலராக, அதாவது தமிழ்நாடு லெவல்ல மிகப்பெரிய டீலராக பார்க்கக்கூடிய நபர். இவர்தான் இந்த கொக்கைன் பொருளை பொருள்ல கடத்தல் மன்னனாக செயல்பட்டு வந்தார். இந்த சீனிவாசன் இவனை தான் பெங்களூர்ல வச்சு கைது பண்ணி சென்னைக்கு அழைத்து வந்து தனிப்படை போலீஸ் விசாரணை செய்து அவரிடம் கிடுக்குப்படி விசாரணை செய்யப்பட்டது. அவன் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில பலர் இன்னும் இதுல சிக்குவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இவனை கஸ்டடியில எடுத்தும் விசாரிக்கவும் போலீசார் இருக்கிறாங்க. இந்த கடத்தல் மன்னன் கிட்டத்தட்ட அவர்கிட்ட இருந்து 1 கிலோ மதிப்புள்ள இந்த மெத்தமெட்டமைனை பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கொக்கைனும் பறிமுதல் பண்ணிருக்காங்க. அதிக அளவுல கொக்கைன் தான் பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கிறது. 1 கிலோ மதிப்புள்ள இந்த கொக்கைன் போதைப் பொருள் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் மதிப்பாகும். இந்த கிலோ கொக்கைனை இவனிடம் பறிமுதல் செய்து கிட்டத்தட்ட அது சந்தை விலையில 1 கோடி ரூபாய் வரை விற்பனையாகக்கூடிய இந்த பொருளை அவன் அப்படியே அசால்ட்டாக அவன் வீட்டுல வைத்து அவன் சப்ளை பண்ணியிருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம அங்கிருந்துதான் சென்னை மற்றும் பல்வேறு இடங்களுக்கு அவன் சப்ளை செய்ததும் தெரிய வந்திருக்கிறது. மிகப்பெரிய டீலராக கருதப்படக்கூடிய இந்த சீனிவாசன் தான் பெங்களூர்ல வைத்து போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. தனிப்படை போலீஸ் அவனை சென்னை அழைத்து அவனோட விசாரணை செய்து அதன் பிறகு சிறையில் அடைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இவனோட விசாரணை செஞ்சதெல்லாம் பெரிய பட்டியல் தயாராகி இருக்குது. யார் யாரெல்லாம் இவன் சப்ளை பண்ணியிருந்தான், இவனுடைய கிங் பின் யார் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்த இருக்கிறது. இவனை சிறையில் அடைத்த பிறகு தற்போது இவனை கஸ்டடி எடுத்து விசாரிக்கவும் போலீசார் திட்டமிட்டிருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.